உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றத கேளுங்க மேடம். என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வரீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல உள்ள போ. உள்ள வாமா. மேடம் போமா. கான்ஸ்டபிள், அந்த பிராத்தல் கேஸோட இந்த பொண்ணை கூட்டி போய் உட்கார வை. மேடம் போமா. மேடம் நான் சொன்னா கேளுங்க மேடம். வேண்டாம் மேடம் என்ன விடுங்க. நீனா அடம் புடிச்சு அடி வாங்கி சாகாத. கொன்னுடுவ உன்னை. நீங்க சொல்ற மாதிரி நான் இல்ல மேடம். உட்காரன்னு சொல்றல. அக்கா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த குரூப்போட கேஸ போட்டுக்கோ. ஓகேவா? கையில சார் நான் டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ஸ்டேஷனை பாத்துக்கோ. சார் 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 ஒரே ஒரு ஃபோன் பண்ணி அண்ணா கிட்ட சொல்லுங்க சார். என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஃபோன் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏமா உன்னை பேசாம தானே உட்கார சொன்னேன். போன் எல்லாம் இப்ப யாருக்கும் பண்ண முடியாது. பேசாம போய் உட்காருமா. சார் ப்ளீஸ் சார். கயல், இந்த பொண்ணு யாருக்கிட்டே பேசுறதுக்கு அலோவ் பண்ண கூடாது. ஓகே சார். நான் டீ சாப்பிட்டு வந்துறேன். சார் ப்ளீஸ் உட்காருமா நீ. சார் சார் மா இந்த போனு. இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள உங்க வீட்ல யாருக்காவது தகவல் சொல்லிடு. எனக்கு 10 லைனோன்னு சாப்பிடலாமா? ஹலோ, யாரு? அண்ணா நான் ஆனந்தி பேசுறேன். ஆனந்தி, யார் நம்பர் இது? ஏய் ஆனந்தி, எதுக்கு அழுவுற? ஏய் என்ன? இருங்க. அண்ணா ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு விட மாட்டேன்னு சொல்றாருன்னு. போலீஸ் தப்பு தப்பா பேசுறாங்கன்னு. உடனே நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிடுன ப்ளீஸ்ண்ணே. ஏய் என்னாச்சு? இருங்க இருங்க, என்ன சொல்ற நீ? எதுக்கு இன்ஸ்பெக்டர் உன்னை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாரு? ஆனந்தி அழாத, அதான் வந்தாச்சுல, விடு பாத்துக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப பேசிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான். அவனாலதான் இந்த நிலைமை. ஏன் வீட்டுக்கு போறவன் கூட்டிட்டு போனா குறைஞ்சு போயிடுவானா? வேணும்னே பண்ணிருக்காங்க. அவனை சும்மா விடக்கூடாது. இல்லன்னு நான் அவனை பார்க்க வந்திருக்க கூடாது. பேசாம வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் மேலதானே தப்பு, ஏன் மேலதான் தப்பு. அன்னைக்கு உன்னை 4 பேர் துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவனுக்கு என்ன சொன்னானுங்க? கார்த்தி தான் அனுப்புனான்னு சொன்னானுங்களா இல்லையா? அன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். மேடம் சொன்னதுனால தான் அமைதியா இருந்தேன். இப்ப மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிருக்கான். இதுக்கு மேல அவனை நான் எதுவும் கேட்காம விட்டேன்னு வச்சுக்கேன். அப்புறம் அண்ணன் நான் எதுக்கு இருக்கணும்? இங்க பாருங்க, அங்க வீட்டுக்கு போய் என்ன நடந்தாலும் நீங்க யாரும் தலையிடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். வாங்க மேடம். வேலா வேலா அண்ணே வேலா வேண்டாம். டேய் கார்த்தி, அண்ணே டேய் கார்த்தி வெளிய வாடா. அண்ணே 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 வேண்டாம் அண்ணே. ஆனந்தி அண்ணே வாண்ணே. அமைதியா இரு. வேலா டேய் கார்த்தி வாண்ணே. வேலா விடுங்க மேடம். வேலா சொன்னா டேய் கார்த்தி, கேளு. அண்ணே வேண்டாம். அமைதியா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் கார்த்தி சொன்னா கேளு வேலா, கொஞ்சம் அமைதியா இரு. வெளிய வாடா. அண்ணே வேண்டாம் வேலா மேடம், ப்ளீஸ். இதெல்லாம் அப்படியே விட முடியாது மேடம். அமைதியா இருங்க. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? டேய் கார்த்தி, அண்ணே வேலா வாடங்கறல்ல. வேண்டாம் வேண்டாம் அண்ணே. ஏய் என்னடா கத்திட்டு இருக்க? ஏய் பாருங்க, கேக்குறேன். வேலா நான் உங்ககிட்ட பேசல. தள்ளி போங்க. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா? உனக்கு ஏன் மேல தான கோவம்? உனக்கு சண்டை போடணும்னா என் கூட சண்டை போடு. அதை விட்டுட்டு என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தியா? ஏய் விடுடா. ஏய் என் பையன் மேலே கை வைக்கிறியா? உன்னை தொலைச்சிடுவேன். பாருங்க, விடுங்க. நான் உங்ககிட்ட பேசலன்னு சொல்லிட்டேன். ஓரம் போங்க. வேலா என்னாச்சு? ஏன் உனக்கு கார்த்தி மேல இவ்ளோ கோவம்? முதல்ல இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு அவன் என்ன அப்படி பண்ணான்? என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன். என்னது? இன்னும் என்ன நடக்கணும்னு நினைக்கிற? ஒரு பொண்ணு தேடி அவனை பார்க்க வந்தா இப்படியே ரோட்ல விட்டுட்டு போவான்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடு ரோட்ல அட விட்டுட்டு போயிருக்கான். அந்த பக்கமா வந்த போலீஸ் இவளை தப்பான பொண்ணுன்னு கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க தெரியுமா? இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனந்திய போலீஸ் புடிச்சிட்டு போனதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சலாம் நான் ஒன்னும் அவளை விட்டுட்டு போகல. சும்மா தேவையில்லாம வந்து என்ன சண்டை இழுத்துட்டு இருக்காதீங்க.
ஏய் கேட்டியா? இத பாருடா, இன்னொரு தடவை உன்னால அவளுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், என் பையன் மேல நீ கை வைப்பியா? கை வச்சு பாருடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். பா, ஏன்பா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப ஊரெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? சம்மந்தி ஆகிறதுக்கு முன்னாடியே அடிச்சுக்கிறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்கப்பா. யாருக்கு யாருமா சம்பந்தி? ஏதோ இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணணும் ஒத்த கால நின்னுதான் நானும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அதெல்லாம் இல்லன்னு ஆயிடுச்சே. இத பாருமா, உனக்கு துரோகம் பண்ணவனோட தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. உன் அண்ணனுக்கு ஒரு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து நான் நாளைக்கே கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன். நாளைக்கே ஒரு நல்ல இடமா பார்த்து ஆனந்திக்கு பேசி முடிச்சிடலாம். மா, என்னம்மா சொல்ற? நாளைக்கே பேசி முடிக்கலாம்னு சொல்ற? நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்லம்மா, என்கிட்ட கேட்காம நீயே முடிவெடுத்துட்டு இருக்க. நீ சவால் விட்டு ஜெயிக்க ஏன் வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சதா? அடிச்சு பல்லுல உடைச்சிருவேன் பாத்துக்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏற்கனவே உன் பேச்ச கேட்டுதான் அந்த பயலுக்கு உன்னை கட்டி கொடுக்க சம்மதிச்சோம். அதனாலதான் மும்பிட்டு அசிங்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். உன் பேச்ச கேட்டதும் போதும் நாங்க அசிங்கப்பட்டதும் போதும். இதுக்கு மேல நாங்க சொல்றத நீ கேளு. அம்மா, ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கம்மா. நீ வேற ஏமா என்ன கஷ்டப்படுத்துற? உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, விட்டுருமா ப்ளீஸ். என்னது மனசு உடைஞ்சு போய் கிடக்குறியா? இங்க நாங்க அவமானப்பட்டு போய் நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல ஏண்டி? இங்க பாரு ஆனந்தி, அவனாலையும் உன்னாலையும் நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கோம். நாங்க இழந்த மரியாதை மீட்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது உனக்கு உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நாங்க யாரு பின்னாலும் தொங்கிக்கிட்டு அலையலன்னு நாங்க காட்டணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.